இப்பதான் திருதியை முடிந்து சதுர்த்திதி தொடங்குது 8:54 இருந்து. இன்றைக்கு சதுர்த்தி விரதமும் இன்றைக்கு திங்கள் தோறும் அங்க சைவ சித்தாந்தத்தை பற்றி பொதுவாக சொல்லிக் கொண்டு வர்றது. சிவஞான சித்தியார் படிக்க சனிக்கிழமையிலே சத்சங்கத்தில் இது வாரது. பொதுவாக ஒரு சித்தாந்தம் என்றா என்ன என்றதை பற்றி ஒரு மேலோட்டமான இதுல வச்சு கொண்டு வரணாங்க. இன்றைக்கு நாங்கள் இந்த திருக்குறளுக்கூடாக ஒரு பார்ப்போம். திருக்குறள்னாலும் பார்க்கல, புஸ்தகம் இணையதளத்துல இருக்கும் நினைக்கிறேன்னு பார்ப்போம். அதையே வச்சு கொண்டு பார்க்கலாம் நாங்கள். ஐந்தே கருத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமியிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருக்குறளுக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னு கேட்டா, இதை பொது நூல் என்று சொல்லுவார்கள். இன்ன சமயத்தவருக்கு இன்ன பிரதேசத்தவருக்கு என்று இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவான பொது நூல் என்று சொல்லுவார்கள். இதை சமண சமயத்தவர்கள் தங்களுடைய நூல் என்று சொல்லி திருக்குறள் சமணர் என்று பல ஆராய்ச்சி அறிஞர்கள் புத்தகங்கள் எல்லாம் எழுதி நிறுவிக்கி இருக்கிறார்கள். திருக்குறளை கிறிஸ்தவர்கள் என்பவர தங்கட நூல் தேவநாயகம் பிள்ளை நினைக்கிறேன் அவர் எழுதினார் தங்களுடைய நூல். அவர் இயேசுவனுடைய சீடராகிய தோமஸ், செயின்ட் தோமஸ், தோமையர் என்று சொல்வார்கள். செயின்ட் தோமஸ் மயிலாப்பூருக்கு வந்த பொழுது திருவள்ளுவர் அவரை கண்டு உரையாடி அதன் மூலமாகத்தான் அவர் இந்த திருக்குறளை எழுதினவர் அந்த கருத்தினாலே என்று சொல்லி சொல்லுவார்கள். பௌத்தர்கள் இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தங்கடு என்று சொன்னாலும் ஒருவருடைய சமய நூலிலையும் திருக்குறளை பற்றி இல்லை. எந்த ஒரு சமயத்தின் நூலும் திருக்குறளை பற்றி சொல்லுவதில்லை. ஆக எங்களுடைய மெய்கண்ட சாத்திரங்களில் உண்டான உமாபதி சிவம் 14ஆம் நூற்றாண்டில் எழுதிய நெஞ்சு விடுதூது, தெய்வ புலவர் திருவள்ளுவர் என்று சொல்லி சொன்ன மெய்வத்த சொல்லை நம்பாமல் என்று சொல்லி விரும்பாமல் என்று சொல்லி சொல்லுவார். அப்ப திருக்குறளை சமய நூல்களிலே எடுத்து காட்டிய பெருமை சைவத்துக்கு உண்டு. இனி அதுக்குள்ள திருக்குறளுடைய உட்கருத்துக்களை எடுத்து பார்த்தால் பல இடங்கள்ல சைவ கருத்துக்கள் தான் இருக்கு.
நாங்கள் பொதுவாக பார்த்து கொண்டு அதையும் பார்த்து கொண்டு போவோம். இத்திருக்குறள்ல முதலாவது அதிகாரமே கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்தையே கடவுள் இல்லாம எடுத்து எல்லாம் எழுதின உரைகளும் இருக்குது. முதலாவது திருக்குறள் ஒரு சொல்லுங்க பாப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ம் அதுக்கு அகர சொல் ம் வாசிங்க, கருத்தை வாசிங்க. அகர ஒலியே எல்லா எழுத்துக்களுக்கும் முதல், அதுபோல் ஆதிபகவன் உலகிலுள்ள உயிர்கள் எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருக்கின்றான். ம். அகர ஒலியே எல்லா எழுத்துக்களுக்கும் முதல். இதுதான் சப்தம் என்று சொல்லுவது. சப்தம் வர்றதே அதுக்கு அதனுடைய பிறப்பை பற்றி எங்களுக்கு நிறைய இது இருக்கு. சைவத்துல நாதம் என்கிற ஒரு தத்துவம் இருக்குது. இந்த நாத தத்துவத்தில இருந்தான் எல்லாம் வருகிறது. நாத தத்துவத்தில இருந்து முதல் வந்தது ஓம் என்று சொல்லுவார்கள். இந்த ஓம் என்றது உடனே ஓம் என்று வரையில அதுல அகர உகர மகர பிறகு பிந்து நாதம் என்று 5 பிரிவாக பிரிப்பார்கள். அ என்ற இதுதான் முதல். இந்த அ என்பதும் ஆ என்பது இல்லை, அது சமஸ்கிருதத்துல ஹ. சமஸ்கிருதத்திலே அது ஹ. அந்த என்றது எழுத இயலாது. என்றது எழுத இயலாது. அதை சொல்லுவார்கள் அன்னத்தின் ஒளி போல. அன்னத்தின் ஒளி போல. அன்னம் அந்த 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 சத்தம் அந்த அன்னத்தின் ஒளி போல என்று சொல்லுவார்கள். சிவபெருமான் இதை சொல்வார்கள். சிவபெருமானுடைய பீஜமே ஹாதான். அப்ப இந்த பீஜம் வித்து தொடக்கம் எல்லாமே அந்த ஹா தமிழ்ல ஆ என்று வரும். ஹரனை அரண் என்று சொல்லுவோம், ஹரியே அரி என்று சொல்லுவோம். அப்ப அது ஆ என்று வந்தது. அந்த ஆ அந்த அந்த ஒளி முதல் தான். பிறகு அதுல இருந்தான் மிச்சம் எல்லாம் காணா காவண்ணா கியா கியன்னா ஆனாவண்ணா லானா லாவண்ணா எல்லாம் அதுக்கு இருந்தான் வருது. ஆகவே அதுதான் முதலாவது. அகர ஒலியே எல்லா எழுத்துக்களுக்கும் மட்டுமல்ல, எல்லா அக்ஷரங்களுக்கும் எல்லா ஒலிகளுக்கும் முதல். அதுபோல ஆதி பகவன் என்பது இங்கே இறைவனை குறிப்பது. ஆதி என்பது தொடக்கம். அவன்தான் இந்த தொடக்கமாக உலகத்துக்கு தொடக்கமாக இருக்கின்றான். பகவன் என்றால் பகம். பகம் என்றால் 6 சிறப்பியல்புகள் கொண்டது பகவன். இந்த 6 சிறப்பியல் அளவற்ற அழகு, அளவற்ற ஆற்றல், அளவற்ற அறிவு, அளவற்ற புகழ், மற்ற அளவற்ற செல்வம், மற்றது அளவற்ற வைராக்கியம், கட்டின்மை. இது இருந்தாலும் ஒன்றிலும் ஒட்டுப்படாமல் இருக்கிறது. இந்த 6 எவருக்கு இருக்குதோ அவர் பகவன். ஆதி பகவனாகிய இறைவனை அது குறிக்கின்றது. அதனிடம்தான் உலகம் முதற்று. உலகம் என்று சொன்னார். உலகு உலகம் என்பது இங்க 2 உலகம் வரும். ஒன்று உலகம் என்றது எங்களோட ஜட உலகத்தை சொல்லும், அண்ட சராசரங்கள். மற்றது உலகம் என்ற உலகில் ஆக்களை சொல்ற. உலகம் பழிக்கும் என்று சொன்னா சட உலகம் பழிக்கிறீர்கள், உலகத்தில் ஒரு ஆக்கள் பழிக்கிறது. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் என்றா உலகத்தில் ஜட உலகம் உணர்ந்து ஓதாது. அங்கே இருக்கிற மக்களும் உயிர்களும் தான் உணர்ந்து ஓதுறது. அப்ப உயிர் உள்ள உயிரற்ற எல்லாத்தையும் உலகம் என்று சொல்லுவார்கள். சொல்லுவார்கள் உயிர் உள்ளதை சேதன பிரபஞ்சம் என்றும், உயிரற்ற சடப்பொருளான உலகத்தை அசேதன பிரபஞ்சம் என்றும் சொல்லுவார்கள். இப்ப பகவனுக்கு விளக்கம் சொல்லி இருக்கு 6 குணங்கள். உலகத்துக்கு விளக்கம் சொல்லி இருக்கு சேதன பிரபஞ்சம், அசேதன பிரபஞ்சம். அகரத்துக்கு விளக்கம் சொல்லி இருக்கு தனியா ஆனா மட்டும் இல்லை. ஆனா மட்டுமல்ல, அது சப்தம் ஒலி என்று போட்டிருக்கிறார் பாருங்க முதலாவது உரையில. அதை அடிப்படையாக கொண்டது போல புலியூர் கேசகன் என்பவர் புதிய உரை எழுதியிருக்கிறார். பல இதுகளுக்கு எளிமையான உரை எழுதியிருக்கிறார். வரதராஜன் என்ற உரை மிக சிறப்பானது, எளிமையானது. இதுதான் அந்த உரை இதுல இருக்கிறது. தெரியுதோ தெரியாது. அப்ப இந்த வரதராஜனுடைய உரை சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வெளியிட்டது. முதல் பதிப்பு 1949.
என்கிட்ட இருக்கிற பதிப்பு 152வது பதிப்பு, 2000 ஆண்டு. வரதராஜனர் இவர்தான் இவர் தமிழ் பேராசிரியர், சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்த தமிழ் பேராசிரியர். மூவா என்று சொல்லுவார்கள். சிறுகதைகள் பல எழுதியிருக்கிறார், புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். இவருடைய திருக்குறள் உரை மிக அமோகமாக விலைப்பட்டது. இவர் அந்த நாளையில இவர் பிரபலமாவதற்கு முன்னரே சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்துக்கு இந்த உரை எழுதி ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவர்கள் ஒவ்வொரு பதிப்புக்கும் இவருக்கு 100 காப்பி கொடுக்கணும் என்றுதான் அந்த கண்டிஷன். அதுக்கு பிற்பாடு அதை பல தடவை அதை பற்றி மனவருத்தப்பட்டிருக்கிறடா, அந்த நேரம் தெரியாம கொடுத்துட்டேன் இத்தனை 1000 பதிப்பு வந்திருக்கு, 159வது பதிப்புண்டா பாருங்க. அப்படி முதலாவது தமிழ் பேராசிரியர் முதலாவது தமிழ் பேராசிரியர் உலகத்துல விபுலானந்தர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நியமிக்கப்பட்ட முதலாவது தமிழ் பேராசிரியர் விபுலானந்தர். அவர் ஒரு விஞ்ஞான பட்டதாரியும் கூட, லண்டன் பிஎஸ்சி. அதை விட மதுரை தமிழ்ச்சங்கத்தை தமிழ் பண்டிதர். அவரைத்தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே கூப்பிட்டு பேராசிரியராக நியமித்தது, முதல் பேராசிரியர். பொதுவாக தமிழ் பேராசிரியர்களுக்கு மற்ற பேராசிரியரை விட சம்பளம் குறைவு, ஆங்கில பேராசிரியருக்கு கூட. அப்படித்தான் இருந்த காலம். வரதராஜன் தான் தமிழ் பேராசிரியராக இருந்து எழுத்துலகத்திலையும் கொஞ்சம் காசு பணமும் சேர்த்தவர். முதல் சொந்தமாக கார் வேண்டி வைத்து ஓடிய பேராசிரியர் வரதராஜன் என்று சொல்றார். இது முதலாவது. அப்ப கடவுள் வாழ்த்தையோடு தான் தொடங்குது. அப்ப திருக்கள்ளுவல்ல கடவுள் வாழ்த்து இருக்கிறதுனால இது சமண நூலாக இருக்க முடியுமோ? இருக்க முடியாது. சமணர்களுக்கு கடவுள் இல்லை. ஆனா ஆதி பகவன் என்றது தங்கட தீர்த்தங்கரை சொல்றது என்று கூடி சொல்லுவார்கள். அவருடைய குருக்களை தீர்த்தங்கரர் என்று சொல்லுவார். ஒருத்தருக்கு பின்னொருத்தராக தீர்த்தங்கரை சொல்லுவதாக சொல்லுவார்கள். அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது இங்க எல்லாட்ட உரையும் இருக்கு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன, அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது. சலமன் பாப்பையா. அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை, ஆதிபகவன் உலகில் காலம் உயிர்களுக்கு முதன்மை. ஆதிபகவன் யார் என்று சொல்லவே இல்லை கருணாநிதி, அப்படி போட்டிருக்கிறார். எங்களுக்கு இதெல்லாம் புது உரை. பழைய உரை எழுதினாக்கள் இருக்கணும். பழைய உரை எழுதினாக்கள் திருக்குறளைக்காரன் கேட்டா பரிமேலழகர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் பிறப்பால் ஒரு வைணவர். அதைவிட மணக்குடவர், பரிதியார், காளிங்கர் போன்றோர் எழுதியிருக்கிறார்கள். அவை எல்லாரும் எழுதின உரைதான் இங்கே இருக்கு. இது இப்படி எல்லாவற்றையும் உண்டா பார்க்கறது கஷ்டம். ஆனா இது காசி மடம், திருப்பனந்தாள் காசி மடம் இதை பதிப்பித்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஏற்றதாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரித்தான் பொருள் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்ததை சொல்லுங்க பாப்பா. கற்றதனாலாய பயனின் கொல் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். தொழார் என்பது தொழார், இது அளபடை என்று சொல்லுவார்கள். நமச்சிவாய வா அழ்க என்று வரும் அந்த மாதிரி. தொழா அருள் எனின். கற்றதலான பயனின் கொல் என்றால் அதுக்கும் ஒரு அசைச்சொல். அப்ப இது கற்றதனாலே என்ன பயன், ஒருவர் படிச்சதனாலே என்ன பயன்? வாளறிவன் என்றா குற்றமில்லாத அறிவு, அப்பழுக்கற்ற அறிவு. அப்ப அப்பழுக்கற்ற குற்றமில்லாத அறிவுடையவனுடைய நற்றாள், நல்ல தாள்களை தொழார் எனின், வழிபடாவிட்டால் என்ன பயன்? இதுல வாளறிவன் என்பது யார் என்றால் இறைவனைத்தான் குறிப்பு. இறைவன் முற்றறிவுடையவன் என்றது சைவத்தினுடைய எண் குணங்கள்ல உண்டு. இறைவன் முற்றறிவுடையவன், இயல்பாகவே யாவும் உணர்ந்தவன் என்பது கருத்து. ஆகவே வாளறிவன் என்பது இறையை குறைப்பது.
படிச்சு என்ன பையன் கடவுளை கும்பிடாவிட்டான். அதுதான் கருத்து. இந்த வாலறிவனை அப்படி அல்ல. நல்ல அறிவுடைய பெருமக்களுடைய திருவடிகளை வணங்காவிட்டால் என்ன பயன் என்று கூடி சில பேர் சொல்லுகிறார்கள். அது வேற விஷயம். புலியூர் கேசிகனும் அப்படித்தான் எழுதியிருக்கிறார். வரதராஜனும் அப்படித்தான் எழுதியிருக்கிறார். சலமன் பாப்பையும் அடுத்து இருக்கிறார். கருணாநிதி வித்தியாசம் எழுதியிருக்கார். பாருங்க, தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாதவில் என்னவான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன் என்று போட்டார். அப்ப வால் அறிவனை அவர் மாத்தி விட்டார். அவருக்கு ஒரு புது கருத்தொண்டை அவர் போட்டார். ஏன்னா அவர் கடவுள் நம்பிக்கை சொல்ல இல்லாததானே. ஆதி பகவனை ஒன்றும் செய்ய முடியல. அவர் ஆதி பகவனை அப்படியே விட்டுட்டு மற்றதுக்கு இப்படி போட்டுட்டார். ஆதி பகவனை ஒன்றும் செய்யல. கொல் என்பது அசை நிலை. இதுதான் 2வது குறள். இப்ப கல்வியின் பயன் வந்து இறையை வணங்குதல். அடுத்தது என்ன சொல்றார்? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான், மலரிலே வீட்டிருக்கின்றவன். இது பிரம்மாவை குறிக்கிற மாதிரி இருக்கு மேலோட்டமா பார்த்தா. ஆனா இங்க வந்து இதயத்தாமரையை குறிப்பது. இந்த இதயத்தாமரை வந்தது சிவபூசையில தான் இருக்கு. வைணவர்களுக்கு கூடி இல்லை. எங்களுக்குத்தான் இதய கமலம் இல்லையா? இதய கமலம் எங்களுக்குத்தான் இருக்கு. நாட்டு இதயந்தான் நாபியில் அடியாய், நாபியில் அடிய வச்சு ஞால முதல் தத்துவத்தால் என்பிரல் நாளத்தாய். ஞாலம் என்றது பூமி, பிருதிவி. பிருதிவி முதலான தத்துவத்தில் இருந்த 8 விரல்கள். எண்ணாங்கு 8 விரல் என்றால் 8 அங்குலம். 8 அங்குலமுடைய அந்த நாளன் தாமரை தண்டு. இதுல வரவணும் நெஞ்சடிக்கு. மூட்டு மோகினி, மூட்டு மோகினி அந்த முடிச்சு. அந்த தண்டு வந்து பூவில மயிர்ற மூட்டு வந்து மோகினி என்கிற இது சுத்த வித்தை, அசுத்தமாயை. மோகினி என்று அசுத்தமாய். அசுத்தமாய், அசுத்தமாயில அதுல மோகினி என்று வந்துச்சு. அதுல இருந்து பிறகு மோகினி. மற்றது மோகினி மன மூட்டு மோகினி சுத்த வித்தை மலரட்டாய். அப்ப அசுத்தமாயில் இருக்கிற எத்தனை தத்துவங்கள்? 7 தத்துவங்கள் இருக்குது. என்னென்ன? காலன், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. இவ்வளவு 7. அதோட சுத்த மாயில் இருக்கின்ற சுத்த வித்தை. அப்ப மூட்டு மோகினி சுத்த வித்தை மலரெட்டாய் போட்டு அதுல பிறகு அக்ஷரங்கள் அங்கால வரும். நாட்டு விதியா ஞான முதல் தத்துவத்தால் என்பது நாளத்தாய் மூட்டு மூகுனி சித்த வித்த மலரெட்டாய் முழு இதழின் 8 அக்கரங்கள் முறைமையிலும் உடைத்தாய். அந்த 8 இதழ்கள்ல தாமரை என்ற 8 இதழ்கள்லையும் 8 அக்ஷரங்கள் இருக்கு. 8 அக்ஷரங்களான ஓம், ஹாம், ஓம், சி, வ, ய, ந, ம. இதுதான் முழுமையான மந்திரங்கள். 8 அக்ஷரங்கள் முறைமையாய் காட்டு கமலாசனத்தில் ஈஸ்வர சதாசிவமும் கலாமூர்த்தம்மா. ஈஸ்வரன்றது மகேஸ்வர தத்துவம், சதாசிவ தத்துவம் 2ம் கலாமூர்த்தமாம். அது கேசரங்களாக இருக்கு. இவற்றின் கண்ணாகும் சக்தி. இந்த புகுட்டு தட்டா இருக்கிற தாமரத்தட்ட சக்தி. வீட்டையர் சிவன் மூர்த்தி மானாகி சக்தி மேலாக நிற்பன். இதே தாமரையில சிவலிங்கத்தை தியானிக்கிறது. இதுதான் எங்களுடைய சிவபூஷ தியானம். இதுதான் இங்க மலர்மிசை யோகினான். மானடி, மாண்புடைய திருவடிகளை சேர்ந்தவர்கள் நிலமிசை நீடு வாழ்வர். நிலமிசை நீடு. இந்த நிலம் என்பது இந்த நிலம் அல்ல, பரலோகம். பரகதி அடைந்து நீடு வாழ்வர். அங்க போனா பிறகு அங்கிருந்து மீட்டு இங்கே வந்து வினைப்பிறவி சாராமே அங்கே போய் இருப்பார்கள். இது பரலோக பிராப்தியை குறிப்பது. அப்ப அன்பர் நெஞ்சமாகிய மலர் மேல் சென்று வீட்டிருப்போன சிறந்த திருவடிகள் சேர்ந்தது உலகில் நிலையாக வாழ்வார்கள் என்ற புலியூர் கேசிகன் சொல்லி, உலகில் ஒரு தடவை நிலையாக வாழ்றது இல்லை,
அன்பர் அகமாகிய மலர்கள் வைத்திருக்கும் கடவுளின் சிறந்த திருவிழிகளை பொருந்து நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வார இன்ப உலக என்று கூறிட்டார். இன்ப உலகு வந்து ஆனந்தம் பெறுகிற என்கிற பரமானந்தம், இன்பம் என்று சொல்லப்படாது, பரமானந்தம் இருக்கிற பரலோகம். பரலோகத்துலதான் இருப்பார். சாலமன் பாப்பையா, மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாக கடவுளின் சிறந்த இழப்பு நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர், அதுவும் சரி வராது. மணல் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு, மணல் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் என்று கருணாநிதி எல்லாரும் சொல்லி இருக்கணும். சைவ சித்தாந்தத்தை மாதிரி விளக்கம் வராது இல்லையா? ஒவ்வொரு இது மாதிரி கஷ்டப்பட்டு சொல்ற மாதிரி இருக்கு. இதுல வந்து பெருமையாளர் சொல்றார், அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின் கண் அவன் நினைந்த வடிவோடு விரைந்து சேகலின் ஏறினான். அப்ப இதே கமலத்தை தான் அவர் சொல்றார். பலர்மனது ஏகிறான் என்பது எல்லாருடைய நெஞ்சத்தாமரையும் சென்று பிறந்துள்ளான் என்பது காளிங்கர் சொல்றார். எல்லாரும் அப்படித்தான் சொல்லினோம். ஆகவே இங்க வந்து முக்கியமாக மலர் என்பது இதயத்தாமரை என்று பார்த்தோம், நிலம் என்பது பரலோகம் என்று பார்த்தோம். பரலோகம் என்பது எங்கேயோ தூரத்துல இருக்கிறது இல்லை, இங்கேயும் இன்டர்பெனிட்ரேட்டடா இருக்கிறது தான். இன்டர்பெனிட்ரேட்டட் அண்ட் பியோண்டா இருக்கிறது தான் பரலோகம். அதுல இருக்கிறது அந்த அந்த டைமென்ஷனுக்கு போயிடும். கேடுகள் இருந்தால் அந்தந்த இடத்துல கேட்டுக்கொள்ள வேணும். ஒவ்வொரு குரல் முடியேக்கும் கேட்கலாம். அடுத்தது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை இலான். வேண்டுதல் வேண்டாம், விருப்பு வெறுப்பு இல்லாதவன். விருப்பு வெறுப்பு இல்லாதது வந்து ரெண்டு பேருக்கு வரும். ஒன்று முத்தி நிலையில இருக்கிற ஆன்மா வந்து இருவினை ஒப்பு வரும் பொழுது விருப்பு வெறுப்பு இராது. ஓடும் செம்படும் ஒக்கவே நோக்குவார் என்று வரும். மற்றது இறைவன். வேண்டுதல் வேண்டாமை இலான், அடி அவனுடைய திருவடிகளை சேர்ந்தவர்க்கு யாண்டும் எப்பொழுதும் இடும்பை இல, துன்பம் இல்லை. துன்பம் இல்லை. இல்லை. துன்பம் இல்லை என்றா ஒன்று துன்பம் பிசிக்கலா கிராஸ் மீனிங்ல இல்லாம போகும். ரெண்டாவது அவருக்கு எல்லா துன்பங்களும் இருந்தாலும் ஒன்றும் அவரை தாக்காது. எப்படி? அப்பர் சுவாமிகளை நீட்டறையில போட்டார்கள். சில துன்பங்கள் அப்படியே இருக்கும், என்ன சிலது வந்துட்டா அது வந்துட்டா அப்படியே தான் இருக்கும். அப்பர் சுவாமிகளை நீட்டறையில போட்டவர். ஆனா அந்த நீட்டறையில அவ்வளவு உண்மைக்குள்ள இருந்தார், வெளியில வர முடிஞ்சதோ இல்லை, உள்ளுக்கேதான் இருந்தார். ஆனால் அங்கு எப்படி இருந்தது? மாசில் வீணையும் குற்றமில்லாத வீணையின் இசையைப் போல குளிர்மையாக இருந்தது. மாலை மதியமும் மாலை காலத்து சந்திரனைப் போல குளிர்மையாக இருந்தது. வீசு தென்றலும் வீசுகின்ற தென்றல் காற்றை போல குளுமையாக இருந்தது. வீங்கிளவேனிலும் வசந்த காலத்தை போல குளிர்மையாக இருந்தது. மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, வண்டுகள் ரீங்காரமிட்டு திரிகின்ற பூஞ்சோடைகள் நிறைந்த பொய்கையைப் போல குளிர்மையாகின்றது. எது? ஈசன் இண்டை என்று தந்தையாகிய ஈசனுடைய இணையடி நீளாலே, அவருடைய திருவடி நிழல். அப்ப அந்த அடியை சேர்ந்தால் அதான் நீங்க இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல. உங்கள் இடும்புகள் இல்லாம போகும், இல்ல இருக்கிற இடம்புகள் உங்களுக்கு துன்பத்தை தராமல் போகும். அதற்கு இறைவனை சேர வேண்டும். வேண்டுதல் வேண்டாமை. அடுத்தது படிங்க பாப்போம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். இருவினை என்பது என்ன? நல்வினை தீவினை, பாவம் புண்ணியம். இது இருள் சேர் என்று சொன்னார். நல்வினையும் இருட்டைத்தான் சேர்க்குவேன்.
திருப்பி பிறப்புக்குள்ள கொண்டு திருப்பி பிறப்பதற்கு. ஏன் இருண்டது என்று சொன்னாருண்டா, நீங்க நல்வினை செய்தாலும் சரி, நீங்க போற பாதை தூமாதி மார்க்கம், புகை மார்க்கம், இருண்ட பாதையால தான் போகும். அங்க போய் ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டு திருப்பி வரும். அதுதான் மாணிக்கவாதர் சொன்னார், அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. புண்ணியம் செய்வதனால இறைவனை அடைய முடியும் என்று சொல்வது, நல்வினை செய்வதனால இறைவனை அடைய வேண்டும் என்று சொல்வது கிறிஸ்தவம். பாவம் மட்டும் போனா சரி. இந்த பாவத்தை தான் இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக மரித்தார் என்று சொல்லும். புண்ணியம் எங்களுக்கு விட்டு வச்சிருக்கிறார், புண்ணியத்தின் பலன் எங்களுக்கு பரலோக பிராப்தி கிடைக்க வேண்டும். சைவம் அப்படி சொல்வதில்லை. புண்ணியமும் விலங்குதான், பாவமும் விலங்கு. ஒன்று இரும்பு விலங்கு, இரும்பு சங்கிலி, மற்றது பொன் சங்கிலி, ரெண்டுமே கட்டம். அதான் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. இந்த வினைக்கட்டு இல்லாதவன் இறைவன். மகாவிஷ்ணு கூட தசீசி முனிவர் சாபமிட்டார் 10 பிறவிகள் எடுக்கும்படி. இப்ப அவருக்கும் வினை உண்டு இல்லையா? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வினை இருந்தது, சாபம் இருந்தது, ராமருக்கு இருந்தது. அதான் சொல்லுவார்கள், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி எங்கு மாதொரு வாகனார்தான் வருவ, மற்ற தெய்வமெல்லாம் வேதனைப்படும் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும், ஆதலால் இவை இலாதான் அறிந்து அருள் செய்வன் அன்றே. வேதனைப்படும் பிறக்கும் இறக்கும், எங்களுக்காக வேதனைப்பட்டார் மரித்தார் எல்லாம் சொன்னா அது இந்த இருள் சேர் இறிவினையும் சேரா இறைவன் அல்ல. 10 அவதாரம் எடுத்தார் என்று சொன்னா அது இருள் சேர் இறிவினையும் சேரா இறைவன் அல்ல. பிறந்து இறந்தால் அது இந்த இறைவன் அல்ல. ஆகவே இந்த வினை கட்டு இல்லாதவன், இன்ப துன்பங்கள் இல்லாதவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன், வேதனை இல்லாதவன், அவன் தான் இருள் அது இருந்த இருவினை. இருவினை என்பது நல்வினை தீவினை. இருள் சேர் என்பது இருட்டு பாதை, இருண்ட வழி. இறந்த பிறகு போற வழி ஒன்று ஒளி மார்க்கம், மற்றது இருள் மார்க்கம். அர்ச்சனா மார்க்கம், அர்ச்சாதி மார்க்கம், தூமாதி மார்க்கம். தூமம் என்ற புகை. அர்ச்சாதி மார்க்கம் இறைவனை அடைகின்ற முத்தர்கள், முத்தான்மாக்கள் அங்க போகும். சுந்தரர் போனார், மேல போய்க்கே ஜோதி தெரிந்தது. உபமன்ய முனிவர் இமயமேலை அடிச்சார் இல்ல கையில அடிச்சார் இல்ல இருந்து எழும்பி நின்று வணங்கினார். பக்கத்துல இருக்கிறார்கள் யார் என்று கேட்கினார். சுந்தரர் போறார் என்று சொல்றார். அதே மாதிரி ரமண மகர்ஷியுடைய காலத்துல அவர் சிவப்பிரகாசம் பிள்ளை என்றவர் இருந்தார். அவர் இறந்த உடனே ரமணர் சொல்றார், சிவப்பிரகாசம் சிவப்பிரகாசமானார் என்று சொல்லுவார். ரமணர் இறந்த உடனே சின்ன அந்த பக்கத்துல இருந்தெல்லாம் பார்த்தவர்களுக்கு ஒரு நட்சத்திரம் மேல போன மாதிரி தெரிஞ்சது அங்கன பேருக்கு. அது டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். திரு சிவஞான சித்தியாருக்கு புத்துரை எழுதிய திருவிளங்கத்தார், மணிப்பாயை சேர்ந்த திருவிளங்கத்தார், அவர் தான் மணிப்பா இந்து கல்லூரியை ஸ்தாபித்தவர். அவர் திருவிளங்கத்தார் கொழும்புல இருந்தவர். அவர் கொழும்புல மரணமடைய யாழ்ப்பாணத்துல கொழும்புத்துறை ஆச்சிரமத்துல இருந்த ஜோசுவாமிகள் வெளியில ஓடி சொன்னாராம், திருவிளங்கன் சோதியுட்கலந்தான், திருவிளங்கன் சோதியுட்கலந்தான் என்று சொன்னாராம் மேல பார்த்து. இதெல்லாம் அந்த ஒளி மார்க்கத்துல போறவர்கள். லட்சோப லட்சத்திலே உண்டு. அது அர்ச்சாதி மார்க்கம். மற்றது எல்லாமே தூமாதி மார்க்கம். போய் அங்க ஜமதர்மாட்ட போய் ஜட்மெண்ட் எடுத்து நரகமோ சொர்க்கமோ மீண்டும் பிறப்போ சேர்றது. அதான் இருள் சேர் இருவினையும். இதே மாதிரி இன்னொன்று வரும், மங்காள மன்னொரு குரல் வரும், அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் என்று இன்னொரு குரல் வரும். அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, அருளுள்ள நெஞ்சு மனசுள்ளவர்களுக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம், இருண்ட துன்பம் தருகின்ற உலகங்களுக்கு போகின்ற பலன் இல்லை. அப்ப உலகம் என்றது அங்க அதைத்தான் குறைக்குது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். இறைவன் என்றா நீக்கமர எங்கும் நிறைந்திருப்பவன் இறைவன். இறைவனுடைய கருத்து நீக்கமர எங்கும் சர்வ வியாபகமாக இருக்கின்ற தன்மையை குறிக்கிறது. நீக்கமர எங்கும் நிறைந்திருப்பவன் இறைவன். இறைவனுடைய பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனுடைய மெய்ப்பொருளையும் அவனுடைய புகழையும் மட்டுமே விரும்பினவர்கள் சார்ந்தவர்கள் கட்டம்
இருக்குது. அப்ப இருள் சேர் இருவினையின் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இது மற்ற மாதிரி வருகிறது. இருள் சேர் இருவினையின் சேரா, அதாவது இருள் சேர் இரண்டு வினைகளின் சேர மாட்டாது இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனுடைய புகழை சார்ந்து இறைவனை தோத்திரம் செய்து இருப்பவர்களிடம் அப்படிதான் எடுக்கணும். இறைவனுக்கு இருவினை சேராது என்று விடுக்கலாம். ஆனா இங்க வர்ற கருத்து அது அல்ல. இருள் சேர் இருவினையும் சேரா, எங்களுக்கு ரெண்டு வினையும் சேராது. எப்ப சேராது? இறைவனே. இருவினை ஒப்பு வந்துட்டா சேராது. நல்லதும் கெட்டதும் உண்டா பார்க்கிற நிலை வந்துட்டா சேராது. அதாவது நான் செய்கிறேன் என்ற கர்த்திருத்துவமும் என்னுடையது என்ற போத்திருத்துவமும் இருக்கும் பிறகுதான் நான் செய்கிறது எனக்கு சேரும். இந்த கர்த்திருத்துவமும் போத்திருத்துவமும் கெட்டு போச்சு, எல்லாம் அவன் செயல் என்று இருந்துட்டா சேராது. அதான் இருள் சேர் இருவினையும் சேரா. எப்படி சேராம விடுறதுன்றது. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனுடைய புகழை சேர்ந்து விரும்பி அணைந்து இருப்பவர்களுக்கு இருவினையும் சேர்வதில்லை. அடுத்தது படிங்க. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வர். பொறிவாயில் என்ற ஐம்பொறிகள் கண் காது மூக்கு நா தோல். இந்த ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் ஐந்து அவித்தான். அவித்தான் என்றால் இல்லாமல் செய்வது. அது இருக்கும், ஆனா தொலைப்படாது. ஒரு வித்தை அவிச்சு விட்டா பிழைக்குமோ? இல்லை. அப்ப கண் இருக்குது, காது இருக்குது, கேட்கிறார், பேசுறார், ஆனா அதுல அந்த வினைகள் வராது. அப்ப பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். பொய்தீர்ந்து மெய்யாக, மெய்யிலே ஒழுக்க நெறி நின்றார். ஒழுக்கம் என்றால் நல்ல வாழ்க்கை. அந்த நெறி நின்றார் நீடு வாழ்வர். நீடு வாழ்வார் என்ற என்ன? நிலையான வாழ்வை, மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லுவார்கள். அமிர்தம் என்று சொல்லுவார்களும். மிருஜோமா அமிர்தத்துக்கு அமைய என்று வரும். மிருஜியிலிருந்து அமிர்தத்துக்கு, அந்த அமிர்தம் அதான் நிலையான வாழ்க்கை. இப்ப பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வர். ரெண்டு விதமாக கருத்து சொல்லலாம். பொறிவாயில் ஐந்தவித்தானே இறைவனுக்கும் சொல்லுவதுண்டு. ஆனா இறைவனை அப்படி ஐந்து பொறிகளை அடக்கி வச்சிருக்கிறேன்னு சொல்லலாது. இறைவனுக்கு அங்க பொறி. இப்ப நீங்கள்லாம் இந்த ஐம்பொறிகளுடாகவும் வருகின்ற ஆசைகளை அவித்து என்றால் அதை நெறிப்படுத்தி பொய் இல்லாத மெய் வழியிலே மெய்யான ஒழுக்க நெறியிலே நின்றவர்கள் நீடு வாழ்வார்கள் என்றால் இறைவனுடைய திருவடி அடைந்து அந்த பரலோக பிராப்தி மரணமில்லா பெருவாழ்வை பெறுவார்கள். இங்க மரணமில்லா பெருவாழ்வுன்றது முத்தி, அமிர்தத்துவம். அடுத்தது 7வது. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு உவமை இல்லாதான், ஒப்பற்றவன், ஒப்பிலி. அவனுக்கு ஒரு தரம் கம்பேர் பண்றதுக்கு ஒரு தரம் இல்லை. இறைவன் அவனுக்கு நிகர் அவன் தான். தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள், அவனுடைய திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு அல்லாது மற்றவர்களுக்கு மனக்கவலை மாற்றல் அரிது. எல்லாருக்கும் கவலை போகணும் விருப்பம். கவலை போறதுக்கு வழி சொல்லி இருக்கிறார். இறைவனை பிடிச்சு கொள்ள வேணும். இறைவனுடைய திருவடிகளை பிடிச்சு கொண்டாதான் கவலை போகும், இல்லாட்டி போகாது. டாக்டர்கிட்ட மருந்தெடுக்கலாம், வேற விஷயம். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அழகாக சொல்லியிருக்கிறார். அடுத்தது அறிவாளி அந்தணன் நாள் சேர்ந்தார்க்கு நல்லாள் புறவாளி நீந்தல் அரிது.
அறவாளி என்று வரும். அறவாளி, ஆழி என்றது கடல், ஆழி கடல் என்று சொல்லுவோம். அறவாளி, அறக்கடல் சொல்லுவார்கள். சொல்லுவார் கருணை கடல் என்று சொல்லுவோமே, தயாசாகரா என்று சொல்லுவோம், கருணாசாகரா என்று சொல்லுவோம். இது மாதிரி தர்மசாகரா, தர்ம கடல் அவர், அவர்தான் தர்மம். அறவாளி அந்தணன், இறைவனை அந்தணன் என்று சொல்றது வேறு ஒரு சமயத்துக்கும் இல்லை. ஆர் அந்தணர் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தியன் அந்தவர் என்று சொல்றதா இல்லை. அவர்கள் இடையில வர்ற கொஞ்சம் தங்களுடைய போதர்களுக்கு இடையில ஐயர் என்று வாய் வைக்கிற வளமை இருந்தது. பிறகு அது விட்டு போச்சு. கொஞ்சம் ஐயர் என்று ஒட்டி வச்ச கொஞ்சம் காலமாக மிஷனரி மேல வந்து சேவை செய்த வெள்ளக்கார மிஷனரி மேருக்கு இப்ப அப்படி சொல்றது இல்லை. இப்போ தடவை ஐயர் என்று சொல்றது இல்லை. அந்தனர் என்றதும் அவ சொல்றது இல்லை. சமணத்திலையும் அந்தனர் இல்லை, பௌத்தத்திலையும் அந்தனர் இல்லை. ஆகவே இங்க அந்தனர் என்று சொல்வதனால திருவள்ளுவர் வந்து சைவத்தை தான் இருந்திருக்க வேணும் இல்லையா? அறவாளி அந்தணன் என்று இறைவனை சொன்னார். இறைவனை வேதியன் என்று சொல்றது சைவந்தான். இறைவனை வேதியன் என்று சொல்றது சைவம், அந்தணன் என்று சொல்வது சைவம். வேதமோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை இறுதி ஏதி என்ற வேதியனே, சொற்றுணை வேதியன் ஜோதிபானம். பாத்தீங்களா, டக்கண்டு சொன்னா சொற்றுணை வேதியன், வேதியன் என்று சொல்வது தெய்வமாகவே அந்தணன் என்று சொன்னது. அறவாளி, அறக்கடலாகிய அந்தணன், வேதியனாகிய இறைவனுடைய தாளை சேர்ந்தவருக்கு அல்லால் புறவாளி, புறவிக்கடலை நீந்துதல் அரிது. புறவிக்கடலை நீந்துதல் அரிது. அப்ப இவர் புறவியையும் சொல்லிட்டார். இவர் மறுபுறவியை சொன்னதுனால இவரை கிறிஸ்தவர் என்று சொல்லலுமோ? இல்ல, அவர் புறவியை சொல்லிட்டார், அந்தன் ரெண்டு பேரை சொல்லிட்டார். அப்படினால வேற விதத்துல சொல்ல இயலாது. அறக்கடலான வேதிகனான இறைவனுடைய தாளை சேர்ந்தவர்க்கு அல்லாது புறவிக்கடலை நீந்துதல் அரிது. நாங்க கருணாநிதி அந்தனர் என்பதற்கு பொருள் சான்றோர் என்று போட்டார். தொல்காப்பியத்திலேயே அந்தனர் என்பது வேறையா போட்டிருக்கு. அதுக்கு நூல் இருக்குது, குடும்பி இருக்குது, என்னென்ன வரணும் எல்லாம் போட்டிருக்கு. அப்ப அது தப்பு. அடுத்தது வாசிக்கட்டு. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் நாளை வணங்காற்றலை. கோளில் பொறியில் என் குணத்தான், கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இந்த கோளில் பொறியில் குணமிலவே அது என்ன கருத்து? பொறிவாயில் ஐந்தவித்தானுக்கு சொல்லனாங்க ஐம்பொறிகள். இங்க கோளில் பொறியில் என்பது என்ன கருத்து? கீழாக்காதும் காணாக்கண்ணும் என்று போட்டிருக்கணும். கேளாத கேட்காத செவி, பார்க்காத கண். கோளில் பொறியில் குணமிலவே. இறைவன் எல்லாவற்றையும் அறிகின்றான், நாங்களும் அறிகின்றோம். நாங்கள் அறிகிறதுக்கு எங்களுக்கு பொறிகள் தேவை. மனம் இருந்தாத்தான் சிந்திச்சு, கண் இருந்தாத்தான் பார்த்து, காது இருந்தாத்தான் கேட்டு, மூக்கு இருந்தாத்தான் உகர்ந்து, நாக்கு இருந்தாத்தான் சுவைத்து, தோல் இருந்தால்தான் தொட்டு நாங்கள் அறிகின்றோம். இறைவன் அப்படியோ அறிகின்றான்? இல்லை, அவருக்கு அது ஒன்றும் இல்லை. அவர் அது இல்லாமலே எல்லா, இறைவன் பொறிபுலன்கள் இல்லாமல் இயல்பாகவே எல்லாம் அறிபவன். நாங்கள் பொறிபுலன்கள் நூடாக கொஞ்சம் கொஞ்சமாக அறிகிறது. அப்ப கோளில் பொறியில் குணவிளவே, அவருக்கு இந்த பொறிபுலன்கள் எல்லாம் இல்லாதவன். எண் குணத்தான், இந்த எண் குணத்தானுக்கு அது 8 குணம் சைவத்துல சொல்லி இருக்கு. ஆனா சமணத்திலையும் 8 குணம் இருக்கு. திவாகரன் நிகண்டில எல்லாம் 8 குணம் போட்டிருக்கணும் தங்களுடைய தீர்த்தங்கரர்களுக்கு எல்லாம். ஆனா இங்க சைவத்தினுடைய எண் குணங்கள் என்பது கடவுளுடைய எண் குணங்களாக முற்றறிவுடையவன், இயல்பாகவே யாவும் உணர்ந்தவன், இயல்பாகவே பாசங்களில் நீந்தியவன், பேரருளுடையவன், மற்றது விசுத்த தேகன்,
இப்படி எட்டு இயல்புகள் வரும். அது அழகாக 8 இயல்புகளையும் சொல்லுவார். என் குணத்தான் என்பதற்கு பெண் குணங்களாவென பரிமேலழகர் சொல்றார். தன் வயத்தனாதல் பூரண சுதந்திரம், இஸ் இன் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் ஹிம்செல்ஃப். தூய உடம்பினாதல் விசுத்த தேகம், இயற்கை உணர்வினாதல் இயல்பாகவே யாவும் அறிந்தவன், முற்றும் உணர்தல் முற்று அறிந்த உள்ளவர், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எனி இம்போரிட்டிஸ் பை நேச்சர், பேர் அருள் உடைமை இன்ஃபினிட் லவ், முடிவில் ஆற்றல் உடைமை இன்ஃபினிட் பவர் அவை கூறப்பட்டது. இவ்வாறு சைவாகமத்து கூடப்பட்டது என்று பரிமேலழகர் எழுதிப்பார். உரையெழுதின பரிமேலழகர் வைஷ்ணவர். அவர் இருக்கிறார் இவ்வாறு சைவ ஆகமத்து கூடப்பட்டது. இது சர்வ ஞானோத்தர ஆகமத்தில இருக்குது. இந்த 8 குணங்கள் நன்குணத்தான். எண்ணும் நல்ல குணங்களுக்கு இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் எண்ணும் நல்ல குணங்கள் என்று சொல்லி நாங்கள் எங்கட சிந்தியக்கு அப்பாற்பட்டு எண்ணும் நல்ல குணங்கள் இல்லை. என்னையா அதைத்தான் இடற்றாற்ற வணங்கி நடக்காத நிலையம் கொண்டு இன்னொரு விதமாக கருணாநிதி எழுதியிருக்கிறேன். ஆகவே கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. இறைவனுக்கு பொறிகள் இல்லை, புலன்கள் இல்லை. அவன் பொறிவுடன்கள் இல்லாமலே இயல்பாகவே யாவும் அறிபவன், முற்றும் அறிந்தவன். அப்படிப்பட்ட இறைவன் எண் குணங்களை உடையவன். இந்த 2 குணங்களை தவிர அவனுக்கு பேரருளுடைமை, பேராற்றலுடைமை, விசுத்ததேகம், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், தன் பயத்தனாதலாகிய மற்ற 6 குணங்களும் இருக்குது. அது எண் குணத்தான். அவனுடைய தாளை வணங்கா தலை என்றெடுக்கலாம். அது உண்டு. இரண்டாவது கோளில் பொறியில் குளமினவே என்றது எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. 8 குணங்களுடைய இறைவனுடைய தாளை வணங்காவிட்டால் அந்த வணங்காத தலையானது கண்ணிருந்தும் பயனில்லை. எல்லா பொறிகளும் இதுக்குதான் இருக்குது. பாத்தீங்கன்னா 5 இதுக்குதான் இருக்கு. கண்ணும் இங்கே இருக்கு, மூக்கு இங்கே இருக்கு, நாக்கு இங்கே இருக்கு, செவி இங்கே இருக்கு, தோலும் இங்கே இருக்கு. அது இருந்தும் இல்லை. இது வணங்காதவனுக்கு. கோளில் பொறியில் குணமிலவே என்றது இப்படிப்பட்ட இந்த பொறிகள் 5 இருந்தாலும் அது இல்லாதவன்ற தலைமாறித்தான் எண் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று எடுக்கலாம். 2 இடத்துல மற்ற எண் குணத்தானோட சேர்த்து சொல்லுவது ஒன்று இருக்குது, மற்றது தனியாக இஞ்சால் எடுத்து சொல்றது ஒன்று. 2 விதமாயும் பொருள். அடுத்தது 10வது முறை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இது அழகாக சொல்லிட்டார். புறவி பெருங்கடல், அதான் புறவாளி, அறவாளி அந்தனன் தாள் சேர்ந்தார் கல்லால் புறவாளி நீந்தல் அரிது. இப்ப அதேதான் சொல்றார். புறவி பெருங்கடல் நீந்துவர், புறவி பெருங்கடல் நீந்தி கடப்பார்கள். நீந்தார் இறைவனடி செய்தார், இறைவனடி சேராதவர்கள் நீந்தி கடக்க மாட்டார்கள். அப்ப யார் நீந்துவர்? இறைவனடி சேர்ந்தவர். இப்ப இதுலையும் பார்த்தால் புறவி எல்லாம் வந்துட்டு. ஆகவே கிறிஸ்தவராகவோ முஸ்லீமாகவோ யூதராகவோ இருக்கலாம். இறைவனை சொல்லிட்டார். இறைவன் நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், அவனுடைய சமணராக பௌத்தராக இருக்க முடியாது. 10 திருக்குறள். இப்படி எல்லாம் இருக்கவே பெரிய பெரிய அறிஞர்கள் புத்தகங்களாக எழுதி வச்சிருக்கிறார்கள். திருக்குறள்ல இருக்கிற திருவள்ளுவர் சமயச்சார்பற்றவர் என்று எழுதி வச்சிருக்கிற ஒரு கூட்டம், சமண சமயத்தவர் என்று எழுதி வச்சிருக்கிற ஒரு கூட்டம், இப்ப கிறிஸ்தவர் என்று எழுதி வச்சிருக்கிற கூட்டம் என்று 3 கூட்டங்கள் இருக்கு. ஏனென்றா ஒருவரும் திருக்குறளுக்கு உள்ள போய் படிக்கிறேன், அவ்வளவு துணிவு அவங்களுக்கு. நாங்க வடிவா சொல்லிட்டு போகலாம், எழுதி வச்சா சரி என்று சொல்லுகிறார். இதுதான் 1வது அதிகாரம், கடவுள் வாழ்த்து. அது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இது நிறைய திருக்குறளுக்கு எங்களுக்கு சைவத்திலேயே மீட்டல் நிறைய பார்த்துட்டேன். 1வதுல அகரம் என்றதுக்கு நான் கொஞ்சம் மேல போய் இந்த நாதம், ஹம்ச, அந்த அன்ன சப்தம் அதெல்லாம் பார்த்தினாங்க. அதெல்லாம் நிர்வாண தீட்சை பெற்றவர்களுக்குரிய வெளியவது. மற்றது பகவன் என்பதற்கு 6 குணங்கள் பார்த்தினாங்க. உலகன்றதுக்கு பரலோகம் என்பதை பற்றி சொன்னாங்க. பரலோகம் என்றது இந்த உலகத்திலேயே இத்தோடு இருந்து இதற்கும் அப்பால், இன்டர்பெனிட்ரேட்டட் அண்ட் பியாண்ட் தான் பரலோகம்.
அந்த டைமென்ஷனுக்கு போறாதான் பரமுத்தி. அது முதலாவதுல பார்த்த நாங்கள். ரெண்டாவதுல வாலறிவன், குற்றமில்லாத அறிவு. இறைவனுக்கு மூட்டு அறிவு இருக்குது. இறைவன் படித்தறியல பட்டறியல. இறைவனுக்கு இயல்பாகவே யாவும் அறிந்தவன். அந்த வடிவங்களை 2 விதத்தாலும் குற்றம் இல்லை அவனுக்கு. அவன் படித்து அறிந்தவன் அல்ல, பட்டு அறிந்தவன் அல்ல, அவன் சிற்றறிவும் அல்ல, மீட்டும் உணர்ந்தவன். அவனைய வாலறிவு என்று பார்த்தனாங்க. அடுத்தது 3வது குறள்ல மலர்மிசையினான் இதயத்தாமரையை பற்றி சொன்னாங்க. அங்க நிலம் என்று சொன்னது முதலாவது அந்த என்ன நிலம் என்று சொன்னது நாங்கள் அது பரலோக பிராப்தி, அதைத்தான் நிலம் என்று சொல்றது என்று பார்த்தோம். முதலாவது குறள்ல நாங்கள் இன்னொன்னு உலகண்டதுல சேதன பிரபஞ்சமும் அசேதன பிரபஞ்சமும் பார்த்துனாங்க. உலகலாம் நந்தோதற்கரியவன்லயும் அப்படித்தான். முதலாவது உலகலாம் நந்தோதற்கரியவன் உயிருள்ள சேதன பிரபஞ்சம். உயிருள்ள உலகிலுள்ள உயிர்கள், மனிதர்கள், தேவர்கள், தெய்வங்கள் எல்லாரும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன். அடுத்தது மலர் சிலம்படிக்கு திருப்பி ஒரு உலகலாம கொண்டு சேர்த்து பொருள் கொள்ளப்படும். உலகெல்லாம் மலர் சிலம்படி என்றுதான் பொருள் சொல்லப்படும். பாடைக்கு எல்லாம் பொருள் சொல்லும் பொழுது இப்போ உலகெல்லாம் மலர் சிலம்படி என்றா உலகெல்லாம் ஜட உலகங்கள் எல்லாம் தோன்றுகின்ற திருவடிகளை உடையவன். இல்லாட்டி தமிழ் இலக்கணம் பிழைச்சிப்போம். மலர் சிலம்படி என்று வரணும். இல்லாட்டி 2 தமிழ் சொல்லு சேர்ந்தா இச்சன்னா சேரவன். வடமொழிக்கு சேர தேவையில்லை. 2 வடமொழி சேர்ந்தா சேர தேவையில்லை. 2 தமிழ் சொல் சேர்ந்தா சேரவன். 2 தமிழ் சொன்னா மலர் சிலம்படி என்றது மலர் சிலம்படி என்றுதான் வரும். ஆனா மலர் சிலம்படி என்றா பூ போன்ற சிலம்பணிந்த பூ போன்ற திருவடிகள் என்றுதான் பொருள் வரும். அந்த பொருள் அல்ல. இது மலர் சிலம்படி என்றா உலகெல்லாம் இப்படி தோன்றுகின்ற மலர்கின்ற எல்லா உலகங்களும் உள்ள இருந்து தோன்றி வருகிறது. மலர் சிலம்படி வாழ்த்து வணக்கம். அந்த உலகில 2ம் இருக்கு. முதலாக அதுக்கும் பார்த்துட்டோம். நிலமிசை நீடு வாழ்வார்ந்தது. இந்த நிலமிசை நீடு வாழ்வார்ன்றது மரணமில்லா பெருவாழ்வு. அந்த உபரிடங்கள் எல்லாம் பார்ப்போம். அமிர்தத்வம், மிருட்சி என்பதுக்கு ஒப்போசிட்டா சொல்லுவோம். அமிர்தத்வம் அது முக்தி நிலையை குறைக்கும். நிலம் என்பது இங்க பரலோகத்தை குறைப்பது. வேண்டுதல் வேண்டாமையிலான்ல நாங்கள் இருவினை ஒப்ப பார்த்தோம். மற்றது இறைவன் விருப்பு வறுப்பு இல்லாதவன். நலமிலன் நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் அவன் பேர் சங்கரன் என்று திருவருட்பயன் சொல்லுமன். அவருக்கு விருப்பு வறுப்பு இல்லை, அவருக்கு ஒன்றும் இல்லை. அவரை கும்புறதால அவர் எங்களுக்கு கூட உதவி செய்கிறது அப்படி எல்லாம் இல்லையா. அதுக்கு உதாரணம் சொல்லுவார்கள். குளிர்ல இருக்கும் பொழுது நெருப்பு இருக்குது. நெருப்பு கிட்ட போனா உங்களுக்கு குளிர்கின்ற தாக்கம் இராது. நெருப்புக்கு தூர இருந்தா குளிர்கின்ற தாக்கம் இருக்கு. நெருப்பு உங்கள்கிட்ட ஏதாவது செய்தோ இல்லை. அது மாதிரித்தான் இறைவன். நீங்கள் அவனுக்கு அணுக்கமாக இருந்தால் உங்களுக்கு துன்பங்கள் அணுகாது. தூரமாக இருந்தால் துன்பத்துல வாடுவீர். மற்றது இருள் சேர் இருவினை என்று சொன்னார். இருள் என்பது இங்க தூம மார்க்கத்தை குறைப்பது. இறந்த பிறகு நியாய தீர்ப்பு போய் திரும்பி வார மார்க்கத்தை குறைப்பது. இருவினைகளும் செய்தால் அதுக்கெல்லாம் போகணும். கரம் பாவம் என்னும் அருண் கயிற்றால் கட்டி அப்படி சொன்ன அதை பார்த்தோம். அடுத்தது பொறிவாயில் 5 வித்தான் என்றதுக்கு நாங்க பார்த்தோம். 5 பொறிகளையும் இருந்தும் அதனுடைய கண்ணைய கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பவன் பொய் தீரொழுக்கனர் நின்றார் என்று பார்த்தனாங்க. செல்ஃப் கண்ட்ரோல். அடுத்தது தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் இது பார்த்தனாங்க. அறவாளி அந்தணன் என்று பார்த்தனாங்க. இறைவன் அந்தணன் என்று சொல்லி இருக்குது. இப்ப சுற்றினை வேதியன் என்று சொல்றதுக்கு பொறும்ப இருக்குது. புறவாளி என்றது புறவி கடலை பற்றி சொல்லி இருக்குன்னு பார்த்தனாங்க. அடுத்ததாக எண் குணத்தானை பற்றி பார்த்தனாங்க. எண் குணத்தான் என்பது சைவத்துல சர்வ ஞானோத்தராகமத்துல கூறப்பட்ட சுவதந்திரன் என்று வரும். சுதந்திரம் என்றது சுபதந்திரன். அவர் ஒருவர் தான் சுவதந்திரனா இருப்பார். மற்றொருத்தருக்கும் சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம் என்றது சுவதந்திரம் தான் சுதந்திரம். தன்பயத்தன் தண்ட கொன்றோல் எல்லாம். மற்றது எல்லாம் அறிந்தவர். அதுவும் அறிஞ்சவண்டா எப்படி அறிஞ்சவர்? படிச்சு பட்டறியல. அவர் இயல்பாகவே யாவும் உணர்ந்தவர். அவர் அமலன் நிமலன் மலங்கள் இல்லை. இயல்பாகவே பாசங்கள் மலங்கள்ல நீங்கியவர். நாங்கள் முத்தி பெற்றவரை எங்களுக்கு இல்லாம போகும், அது வேற. அவருக்கு இயல்பாகவே இல்லை. மற்றது அவர் பேரன்புடையவர். மற்றது வரம்பில் இன்பம் ஆனந்தமும் உடையவர். அந்த 2ஐயும் எடுக்கிறதுக்கு தான் அந்த நிலையை அடையணும். எங்களுக்கும் பேரன்பு வர வேணும், பேரானந்தம் வர வேணும்ன்றதுக்காகத்தான் அந்த நிலைக்கு போறோம்.
மற்றது முடிவில் ஆற்றல் உடையவர், இன்ஃபினிட் பவர், எல்லாம் வல்லவர். இதுதான் இறைவனுடைய 8 இயல்புகள். பெண் குணம் அது சைவாகமத்துல சொல்லப்பட்டது என்று பார்த்தனாங்க. மற்றது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதவர் சேராதார் என்று பார்த்தனாங்க. சேராதவர் ரெண்டும் பாடபேதம் இருக்குது. மனக்குடப்பட்ட எதிரிலாம் அப்படி இருக்குது. இவ்வளவும் வானிலைக்கு இதுல பல வெளிப்படையாக சைவத்துக்குரியதெல்லாம் இருக்குது. ஆனா அதெல்லாம் மூடி மறைச்சுதான் எல்லா பொருளும் எழுதி இருக்கிறாங்களே. எங்களுக்கு திருக்குறள் மாநாடு ஒன்று நடக்க போகுது. இந்த மாநாட்டு அமைப்பாளர்களுக்குள்ளேயே இப்படி எல்லாம் இருக்கண்டு கொஞ்சம் கதை விட்டால அப்படியா இருக்கு, அதை எடுத்து தாங்கோ, தங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு தான் இருக்குது நிலைமை இப்ப. எப்ப நடக்குது? செப்டம்பர்ல. செப்டம்பர் 19, 20, 21. 3 நாள். வான்முகில் வளாது பெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறையரது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹர நம பார்வதீபதையே. ஹர மகாதேவா. ஹர நம பார்வதீபதையே. ஹர மகாதேவா. நம பார்வதீபதையே. ஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி. ஜபேஷா சிவசிதம்பரம் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.